10th மேற்கோளில் பார்ட் 6 முடிஞ்சிடுச்சு. 7 பார்ப்போம். காலின் 7 அடி பின் சென்று அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, ஒரு விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போகும்போது அவங்க பின்னாடி நம்ம 7 அடி சென்று நம்ம வழி அனுப்பிச்சி வைக்கணும், அவங்க பின்னாடி நம்ம போய் வழி அனுப்ப வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பொருநர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார். இப்போ 7 அடி எடுத்து வைக்கிறது பொறுமையாக எடுத்து வச்சு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பொருநர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார். குறளுணங்கு விதைத்தினை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். இது புறநானூறு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ சாப்பாடு கேட்டு இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க வீட்டில் எந்த ஒரு திணை எதுவுமே இல்லைன்னாலுமே அவங்க விதைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த நெல்லை உரலில் குத்தி அதை வச்சு சமைச்சு கொடுப்பாங்க அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி இந்த புறநானூற்று வழி அழகாக சொல்லியிருக்கோம். அடுத்து, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர்